இந்த குட்டி மீன்லாம் வளர்க்க முடியலன்னா ஜிங்க்ல ஊத்திடலாம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரீம் கப்பின்ற பேஜ்ல இருந்து ஒரு 4 பிரீடு கப்பி ஃபிஷ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நமக்கு டைம் இல்லாதனால எல்லா மீனையும் ஒரே பக்கெட்ல விட்டோம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பழைய தண்ணி பயங்கர அழுக்கா இருக்கு. அதனால புது பக்கெட்ல பாதி புது தண்ணி எடுத்துட்டு மீதி பழைய தண்ணியை மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாஸ்லேயே மீனையும் பிடிக்கிறோம். மீனை பிடிக்கும் போது அந்த கூட சேர்ந்து கொஞ்சம் பழைய தண்ணியும் வந்து மீனை பிடிச்ச மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் பழைய தண்ணியை ஊற்றின மாதிரியும் இருக்குது. ஒரே கல்ல 2 மாங்காய். நான் சின்ன வயசில் மீன் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த மாதிரி பழைய தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுன்ற நாலேஜ்லாம் எனக்கு அப்போலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கெட்டில் புது தண்ணி எடுத்துகிட்டு எல்லா மீனையும் அதில் மாற்றிட்டு பழைய டேங்கை சோப்பு போட்டு கழுவும். அந்த மாதிரி சோப்பு போட்டால் அதில் உள்ள கிருமி எல்லாம் சாவது போக நம்ம மீன்லேயும் 1-2 செத்துரும். நம்ம வீட்டில் ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும்னு ஒரு ஆசை. பிளான்டட் டேங்க்னா ஒரு பெரிய தொட்டியில் சின்ன சின்ன மீனோட சேர்த்து நிறைய செடிங்களும் இருக்கும். செடி எல்லாமே அக்வா பிளான்ட், தண்ணியில் வளர்கிற மாதிரியான செடிங்க. ஆனால் செட்டப் பண்ணுறதை பற்றி நமக்கு நாலேஜும் இல்லை, டைமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்க மொத்த மீனுங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் செட் பண்ணுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும்னு பழைய கேன் எல்லாத்தையும் வீட்டுக்கு மேலேயே போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு யூஸ் ஆக போகுது. ஒரு பிளேட் எடுத்து கேன் எல்லாத்தையும் அளந்து கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த கேனு கீழே இருக்க டேபிளை பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். டேபிளுக்கு மேலே ஒரு கேனு, அது கீழே 2 பார்ட்டிஷன் இருக்குது. அந்த 2 பார்ட்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி சைஸில் கேனை கட் பண்ணி அது கீழே 2 கேன் வைக்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட 4 பிரீடு கப்பி இருக்குது. ஸோ 3 கேனை இந்த டேபிளில் செட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கேனை தரையிலே வச்சு 4 கேனாக செட் பண்ண போகிறோம். பிளேடு என்னதான் ஷார்ப்பாக இருந்தாலும் அதோட பிளாஸ்டிக் ஹேண்டிலே உடையிற அளவுக்கு கேன் டைட்டாக. இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு பயங்கர பொறுமை தேவை. நான்லாம் காலேஜ் படிக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜை கட் அடிச்சுட்டு படத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டு மொட்டை மாலில் போய் உட்காந்துருவேன். அப்போலாம் எங்கள் வீட்டு மொட்டை மாலில் நிறைய செடி, வீட்லேயே தக்காளி வெண்டைக்காய்லாம் விளைய வச்சேன். நமக்கு தேவையான சைஸில் கேனை கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவியாச்சு. பழைய கேனு கீழே கொஞ்சம் பாசி பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் மீன் சாப்பிடுமான்னு தெரில, எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி. பொதுவாக ஒரு டேங்க்ல மீனை செட் பண்ண போறீங்கன்னா அதில் 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியை பிடிச்சி வச்சிருது ரொம்ப நல்லது. அப்படியே பழைய டேங்க்ல இருக்க தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா அதில் இருக்க நல்ல பாக்டீரியாலாம் அந்த தண்ணியில் நல்ல க்ரோத் ஆகி மீனை டேரெக்டாக விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வைக்கிற கேனையும் கீழே வைக்கிற கேனையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட்டிஷனுக்குள்ளே வைக்கிற கேனை கட் பண்ணணும். இதுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ண போகிறோம். கூகுள் படி நீங்கள் கப்பி ஃபிஷ் வளர்க்க போறீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அந்த கால்குலேஷன் படி பார்த்தா நம்ம கட் பண்ணுற கேனோட சைஸ் நல்ல தாராளமாகவே இருக்குது. சப்போஸ் இவங்கலாம் குட்டி விட்டாங்கன்னா அதுக்கு வேற ஒரு டேங்க்ல வேற மாதிரி செட்டப் பண்ணலாம். இப்போ கேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மீனை பிடிச்சி உள்ள விடுறது தான் வேலை. கப்பியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுல் ரெட் கப்பி தான். ஆனால் இந்த மீனை பார்த்தா லைட்டாக மனசு மாறிடும் போல. இந்த பிரீடுக்கு பேர் பர்பிள் பெரி கப்பின்னு போட்டுருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து மீனை கையிலே பிடிச்சி இப்போ பக்கத்துல நெட் இருந்தாலும் நேராக கையில் தான் பிடிக்க தோணுது. நெட் எடுத்தோடனே ஈஸியாக மாட்டிக்கிட்டாப்புல. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது. நம்ம மீனை தண்ணியிலேருந்து வெளியே எடுக்கிறோம், அது எவ்வளோ நேரம் தண்ணி இல்லாமல் உயிரோடு இருக்குன்றது தான். ஆனால் அதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேணான்னு இருக்கேன். அடுத்து நம்ம கையில் மாட்டினது பிளேட் ரெட் கப்பி. நமக்கு சின்ன வயசுலேருந்தே ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பவர் ரேஞ்சர்ஸில் எப்பயுமே ரெட் ரேஞ்சருக்கு தான் பேட்லேசர் தருவாங்க, எக்ஸ்ட்ரா வெப்பன் தருவாங்க. அவங்களோட ஜார்ஜ் தான் இன்னும் பெருசாக இருக்கும். நம்ம மீனை போடுற எல்லா கேன்லையுமே இந்த ஃபாக்ஸ் டெயில் செடியை போடுறது ரொம்ப நல்லது. இந்த ஃபாக்ஸ் டெயில் செடி ஒன்றும் இல்லை, தண்ணியில் வளரக்கூடிய ஒரு சின்ன செடி தான். அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா இந்த மீன் குட்டி விடும்போது அந்த குட்டியவே இது சாப்பிட்ற ட்ரை பண்ணும். அந்த மாதிரி டைமில் இந்த குட்டியெல்லாம் போய் அந்த செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனோட கழிவுலேருந்து நைட்ரேட் அதிகமாக வரும். அந்த நைட்ரேட் எல்லாத்தையும் இந்த செடி அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம செடியை பற்றி பேசிட்டு இருந்த கேப்பில் என்னோட ஃபேவரட் ஃபுல் ரெட் கப்பியை தூக்கி உள்ள போட்டாச்சு. லாஸ்ட்டாக தான் வந்தார் விநாயக் மகதேவ் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டாக லாவா ரெட் கப்பியை எடுத்து உள்ள போட போகிறோம். இந்த லாவா ரெட் கப்பி நம்ம சின்ன வயசில் அக்வேரியமில் நிறைய பார்த்துருப்போம். பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது எதுவும் ஸ்பெஷல் வெரைட்டி என்னன்னு தெரியல. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம புது தண்ணியோட பழைய தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது நல்லது. தண்ணியை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சிருந்தா இன்னும் நல்லது. ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியல. அட்லீஸ்ட் இதையாக செய்வோம். மீன் வளர்க்குறது மட்டும் இல்லை, பொதுவாக பெட்ஸ் வளர்க்குற எல்லாத்துலேயுமே டெய்லி நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருப்போம். எப்பயுமே நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம 4 டேங்க் செட் பண்ணனால இந்த குட்டி மீன்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். கீழே இல்லை, ஜிங்க்கு கீழே இருக்க பக்கெட்டில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கிட்ட 2 டேங்க் கிளீனரு, 4 குட்டி மீன், ஒரு ஒயிட் மாலி. 5வது செட்டப்பாக இதை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது என்ன பண்ணலாம், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம யூடியூப் வீடியோஸில் பேக்ரவுண்டில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத மாதிரி மியூசிக் போடுறது எப்படின்னு உங்கள் யாருக்காவது நாலேஜ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.